பர்பிள்ஸ் போன வீடியோவில் நான் நிறையா பேசியிருப்பேன் அண்ட் நிறையா பேர் அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஹானஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஓப்பனாக நீங்கள் சொன்னது எல்லாத்துக்குமே இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் தெரியாதுல்லடா. ஸோ இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் நிறையா பேர் சொன்னது என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் எஃப்எஃப் ரெகுலராக போடுறதில்ல, ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னோடய மிஸ்டேக் தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஐ மீன் அப்ஜஸ்ட் வித் யூ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் நான் கொஞ்சம் ரெகுலராக தான் போட்டுட்ருந்தேன். அதாவது அப்ஜஸ்ட் வித் யூ அப்புறம் ட்ரக் அடிக்ஷன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது எனக்கு வியூஸ் கிடைக்கல. அப்போ கேட்டது என்ன அப்படின்னா, அக்கா ஏன் ஒன் ஷாட் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான். அப்போல்லாம் ரொம்ப ரேராக எப்பயாச்சும் தான் ஒன் ஷாட் அப்படின்னே போடுவேன். சரி ஓகே, எதுக்கு நம்ம ஒன் ஷாட்டே எஃப்எஃப்ஏ போட்டுட்ருக்கோம், ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிடைக்கிற டைமில் ஒன் ஷாட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்போவே ரெகுலராக எஃப்எஃப்லாம் போட்டுட்ருந்தேன் அப்படின்னா ஓகேவாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னும் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எஃப்எஃப் ஒன் ஷாட் அப்படிங்கிறது நான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேட்குறேன். ஸோ என்னால் வெயிட் பண்ணி எஃப்எஃப் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. புரியுது. ஆக்சுவலாக என்னோடய சிச்சுவேஷனும் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைமுங்கிறது இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எனக்கு ஒரு செகண்ட் கூட என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது என் லைஃப்பில். நான் ஓடிட்டே தான் இருக்கணும். நான் ஓடினா மட்டும்தான் என்னால் படிக்க முடியும், என்னால் சாப்பிட முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எனக்கு கிடைக்கிற டைமில் நான் உட்காந்து வேகமாக நான் எடிட் பண்ணி போடுவேன். சரி ஓகே, சேனலில் போகக்கூடாது, வியூஸ் போகணும், ஸோ பசங்களுக்காக வீடியோ போடணும்னு சொல்லி கிடைக்கிற டைமில் உட்காந்து வீட்டில் யாரும் இல்லாதப்ப எப்படா போவாங்க எல்லோரும் வெளியே, நம்ம உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி காத்துட்ருப்பேன். போனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ மூச்சு விடாமல் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். ஓகே, ஒன் ஷாட்டெல்லாம் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எஃப்எஃப்லாம் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து ரெக்கார்டிங்கில் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா இப்போ போனால் அடுத்து ஒரு 2 மந்த் 3 மந்த் இதுக்கப்புறம் தான் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்போ இருக்கிற எஃப்எஃப்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சப்போ டைம் கிடைக்கிறப்ப எடிட் பண்ணி போடுவேன். ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு நான் தப்பாகவே எடுத்துக்கல. உங்களுக்கு பிடிச்ச ஒன் ஷாட்டே கேளுங்க. ஆனால் ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லாதீங்க, ஓகே? எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. அப்புறம் இன்னும் நிறையா பேர் எனக்காக சொல்லியிருந்தீங்க, அக்கா போகாதீங்க, சேனல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்கக்கா, எங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இருக்காது. எனக்கு புரியுதுடா, ஓகே? சேனல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா யோசித்து வச்சுருக்கேன். சேனல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன்டா. பட் என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ ரொம்ப டைம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் என்ன சொல்கிறது, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கணும் அந்த மாதிரி தான்டா தோணுது. இதில் ஜாப் வேறையா முடியலை. ஸோ என்னோடய நிலமையும் புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கடுத்து நான் கண்டிப்பாக அந்த ஒன் ஷாட்லாம் தள்ளி வச்சுட்டு எஃப்எஃப்பை கண்டினியூஸாக போட பார்க்குறேன், ஓகே? அண்டு கொஞ்சம் டியூரேக்ஷன் அதிகமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைபாக கண்டிப்பாக வைப்னஸ் இல்லாமலாம் இருக்காது. ஒன் ஷாட்டோட எஃப்எஃப்ல நான் நிறையாவே கொடுத்துருப்பேன். ஒன் ஷாட்னால் அந்த ஒரு சீன் தான். எஃப்எஃப்ல எல்லா சீனுமே கொஞ்சம் வைபாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், இதுக்கடுத்து நான் போடுற எல்லாமே. சரி ஓகேடா. அண்ட் நானும் ஃபீல் ஆகிட்டேன், நீங்களும் ஃபீல் ஆகிட்டீங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டோம். சாரி, நம்ம 2 எப்படி சொல்கிறது, நீங்களும் மனசு விட்டு பேசிட்டீங்க, நானும் மனசு விட்டு பேசிட்டேன். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம், ஓகே? இதை நம்ம வளவலான்னு இழுத்துட்டு கொண்டுட்டு போவேன்னா. என்னால் ஹர்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சாரி எல்லாருக்குமே. உங்களால் நான் என்றைக்கும் ஹர்ட் ஆகலைடா, ஓகே? ஹர்ட் பண்ணுற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க, அவங்களெல்லாம் தள்ளி வச்சிடலாம். எனக்குன்னு லவ் கொடுக்குற நிறைய பேர் இருக்கீங்க, ஓகே? கண்டிப்பாக என்னோடய லவ்வையும் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். சரி ஓகே, டயங்கனோட 2x2 கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே? ஓகே, அவ்வளோதான்டா. ஹேடா பர்பஸ் உங்களை எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி டேங்கோட 2x2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் டேங்க் கூட உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, உங்களையும் மறந்து உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. ஸோ டேங்க் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பான், அதோட தான் விட்டோம், அப்படியே பார்க்கலாம்டா. இப்போ நீங்கள் உங்கள் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
ஏகப்பட்ட ஃபைல்ஸ். அப்படியே டேங்க் சைடு பார்த்தா ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ 2 பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ டேங்க் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் போகிறதையே. அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறான். ஸோ நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. பார்த்தா வாசலில் அவ்வளோ செப்பல்ஸாக இருக்குது. என்னது இது, இவ்வளோ ஷூ அண்ட் செப்பல்ஸ் இருக்குது? யார் வந்திருக்கா? நம்மளுக்கு பெருசாக சொந்தக்காரனுங்களே கிடையாது. அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒரு ஃபேமிலி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இதுதான் என் பொண்ணு. ஓ ஹாய், ஷியா ரொம்ப அழகாக இருக்கா. டே பாருடா. அப்போ அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஸோ பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். ஷியாவுக்கு ஒன்றும் புரியலை. மா யாரும்மா அதெல்லாம்? உனக்கு புரியாது வாடி. என்னம்மா பண்ணுற? யார் இதெல்லாம்? சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா. காஃபி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன், போய் கொடு. மா உன் வேலையா அது? இப்போ தானேம்மா வேலைக்கு போயிருக்கேன். ஏன் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே வாண்டி? எல்லாத்தையும் பேசிட்டேன். இங்கே பாரு ப்ளீஸ் டி, அம்மாக்காக. உன்னையெல்லாம் தனியாக விட்டுட்டு போக முடியாது. யாருடி சொன்னா நான் தனியாக இருக்க போகிறேன்னு சொல்லி? நானும் உன் கூடயே வந்துடுறேன். வேணும்னா நீ, அந்த தம்பி, அப்புறம் நான் 3 பேர் தனியாக இருந்துக்கலாமா? எல்லாத்தையும் பேசிட்டேம்மா. அம்மா நிஜமாவா? அவருக்கு ஓகேவா? அதெல்லாம் ஓகே வாண்டி. எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப அந்த வரனை பிடிச்சிருக்கேன். அம்மா அப்படின்னா எனக்கு டபுள் ஓகேம்மா. இவ்வளோ நல்ல ஃபேமிலியா? எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சரிம்மா நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளும் போகிறா. ஸோ சிரிச்சிட்டேன் அப்படியே கீழே வரா. ஸோ அந்த ஃபேமிலி பார்க்க ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக பழகுறாங்க. ஷியா பார்க்குற பையனை. ஸோ பையன் அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். பிடிச்சிருக்கு ஷியாவுக்கு ரொம்ப. ஸோ ஷியாவும் போய் அப்படியே தனியாலாம் பேசி நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஒரே சேட்டிங் தான். ஸோ அவளுக்கு தெரில, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அந்த பையனை. ஸோ அவனுக்கும் அப்படி தான். ஷியாம்மா, அம்மா என்னம்மா? அம்மா கூப்பிட்றாங்க. சரி ஓகே நீ போ, நான் வெயிட் பண்ணுறேன். என்னம்மா? இப்போ தாண்டி பையன் வீட்டிலேருந்து பேசினாங்க. 2 வீக்ஸில் மேரேஜ் வச்சுக்கலாமா? சரிம்மா எனக்கு ஓகே. ஆஃபீஸுக்கு முன்னாடியே லீவ் போட்டுரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணுன்னா சொல்லிடுடி. சரிம்மா. ஷூ அப்படின்ட்டு அவளும் போயிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக வரா ஷியா ஆஃபீஸ்க்கு. ஸோ வரும்போதே ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து, ஷியா ஹாய், உனக்கு விஷயம் தெரியுமா? என்னது? நம்ம ஆஃபீஸில் நியூவாக ஒரு பையன் ஜாயின் பண்ணால 6 மந்த்துக்கு முன்னாடி. ஆமாம், நேற்று கூட நீங்கள் பேசுனீங்களே. ஓ, அவர் நேம் கூட ஏதோ சொன்னார், பார்ச்சூன் என்னமோ. அவரா? அவரே தான். நேற்று நைட் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாராம். என்ன? ஆமாம், ஏதோ லவ் மேட்ரு போல். தெரியல, அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிடுச்சானு தெரில. லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. பாவம்ல, செம்மையாக பழகுவார் எல்லாருக்கிட்டேயும். ஒரு லவ்வுக்காண்டி இப்படி போகிறதா? என்ன உண்மையிலே சூசைட் பண்ணிக்கிட்டாரா? நேற்று தானே நல்லா பேசினாரு. அதான் ஷியா ஒன்றும் புரியலை. எப்படியெல்லாம் இருக்கு பாரு. சரி, நேற்று நீ பேசினியே, அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். ஓகே நீ போய் ஒர்க் பாரு. எம்டி சார் வந்துட்டார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பா. அந்த நியூஸ் கேட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. ஏன்னா நேற்று நல்லா பேசியிருப்பார் அந்த பையன். ஸோ இன்றைக்கி வந்து டெத் ஆகிட்டார் அப்படிங்கும்போது அவளால் ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படியே உள்ளே போகிறா. ஸோ டேங்க் அப்படியே வழக்கம் போல் காலாடிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஷியா கம்மின்னு கூட கேட்கல, அப்படியே உள்ளே போய் ஒரு மாதிரி உட்கார்றா. ஸோ டேங்க் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே. ஷியா சார், சாரி சார், நான் கம்மின்னு கேட்காம வந்து உட்காந்துட்டேன். இட்ஸ் ஓகே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ண வரல, அவர் இன்னைக்கு டெத் ஆகிட்டாராம். உங்களுக்கு நியூஸ் தெரியுமா? தெரியும், சொன்னாங்க. ஏதோ லவ் மேட்ரு போல். இதுக்கு தான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது. பண்ணால் இப்படி தான் ஆகும். அவன் என்ன தப்பு பண்ணானோ? சரி, இருந்தாலும் பாவம், அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு தெரியலை. அந்த பொண்ணு மேலே தான் மிஸ்டேக். அந்த பொண்ணு மட்டும் கிடச்சா அவ்வளோதான். கிடச்சா என்ன பண்ண போகிறேன்? அந்த பொண்ணு மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இவன் மேலே தான் மிஸ்டேக். என்ன சார்? ஆமாம், அதான் ஏமாத்துறான்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் போய் லவ் பண்ணுறானுங்க? அது என்னமோ கரெக்டு தான், ஆனால் கேரக்டர் தெரியாமல் லவ் பண்ணியிருக்கான்ல சார், பாவம். நீ ஏன் சிவா இவ்வளோ ஃபீல் பண்ணுற?
இல்லை சார், நேற்று தான் கொஞ்சம் சகஜமாக பேசினாரு, அதான். ஜஸ்ட் ஒன் டே தான் நான் பேசினேன். அது என்ன பண்ண முடியும், அவன் விதி போயிட்டான். ஸோ நீங்கள் ஒர்க் பாருங்கள், அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே சார் அப்படின்ட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஸோ ஒர்க் பண்ணும்போது நடுவில் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவருக்கு என்னவா, இவருக்கு லீவுனா இன்னும் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எம்டி வேற என்னையே பார்க்குறாரு, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே சிரித்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ டேங்க்கு ஏதோ ஒரு தலாக இருக்குது, அப்படியே பார்த்துட்ருக்கான். ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ண வருவேன் சரியா? ஈவினிங்கா? வேணாம், நானே வந்துடுறேன். நோ, நான் வெயிட் பண்ணுவேன். 2 பேரும் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வீட்டில் விட்டுறேன். ரொம்ப ஓவர், இருக்கட்டும், என் ஒய்ஃபுக்கு தானே. சரி, ஏதோ சரியில்லையே. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது, நான் வந்துட்டேன். எப்போ வருவேன்? இவ்வளோ சீக்கிரமா? எனக்கு இன்னும் 1 hour இருக்குது ஆஃபீஸ் முடிய. சோகே, நான் வெயிட் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறான். ஸோ ரொம்ப தூரமாக இருக்கு, ஏன்னா அவள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா, சாரி லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்காளா. மேலேருந்து பார்க்குறான். ஸோ அவன் ஒரு காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கை காட்டுறான். நான் தெரியறேன் உனக்கு, அதெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக தெரியுறேன். ரொம்ப தான் பண்ணுறீங்க. ஸோ டேங் அப்படியே பார்த்துடுறான். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? சார் அது வந்து சார். ஸோ அவனையும் எட்டி பார்க்குறான், அங்கே ஒரு பையன் இருக்கான். ஸோ டேங் அப்படியே பார்த்துட்டு, யார் சார்? அது ஆக்சுவலாக மார்னிங் நான் சொல்லியிருக்கணும், எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் 2 weeks மேரேஜ் சார். அவர் தான் என்னோடய ஹப்பி பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு சார். கண்டிப்பாக இன்விடேஷன் அடித்ததுக்கப்புறம் ஒரு இன்வைட் பண்ணலான் இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வரணும் சார். ஸோ டேங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், பதிலே சொல்லலை. ஷியா பார்க்குறா. சார் சார் டேங் சார். சார் இன்றைக்கி நைட் ஒர்க், நைட் டியூட்டி. ஸோ நைட்டு லேட் ஆகும், ஒரு 9 o'clock அந்த மாதிரி சார். பட் நான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குல்ல, ஸோ லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா கிளம்ப சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ அப்படியே மொபைல் எடுத்து, சாரிப்பா லேட் ஆகுமா, நைட் ஆகுமா? இட்ஸ் ஓகே, நான் இங்கே தான் இருப்பேன், நான் மொபைல் பார்த்துட்ருக்கேன், காரில் தானே இருக்கேன். இல்லை நீங்கள் கிளம்புங்க. ஷியா சார், ஒர்க்கை பாருங்கள், அப்புறமா மொபைல் பார்க்கலாம். சரி எப்படி திட்டுறாரு, அவன் ஒரு பைத்தியம். சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன். ஷியா சார் இதை வந்துட்டேன் சார், எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணுங்கள். சார் இவ்வளோவா? ஆல்ரெடி போய் பண்ணுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி பண்ணுறான். ஸோ அவளும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப வேலை கொடுக்குறான் டயம், அவளால் பேர் பண்ணிக்கவே முடியல, அத்தை இதுன்னு சொல்லி. ஸோ இப்போ டைம் ஒரு 8 ஆகுது. ஸோ எட்டி பார்க்குறான், அந்த கார் அங்கே தான் இருக்குது. இவர் என்னன்னு சொல்கிறது, போக தானே சொன்னேன். மெசேஜ் சரி வேணாம், 1/2 hour தானே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே 9 ஆகுது, 9:30 ஆகுது, 10 ஆகுது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஷியா வேகமாக வேலையை முடிக்கணும்னு முடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ பார்க்குறான், கார் இல்லை. என்னது இது, கார் காணோம், எங்கே போயிட்டார்? ஒருவேளை போயிருப்பாரோ, நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை, சார்ஜ் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா. பார்த்தா டேங் நிற்கிறான். எங்கே பார்க்குற? சார் இல்லை சார், அது ஒன்றும் இல்லை, அவர் போயிட்டாரான்னு. போயிருப்பார் இந்நேரம் சார், போயிருப்பார், டைம் ஆயிடுச்சுல்ல அதான். ஆமாம் சார். சார் நம்ம எப்போ கிளம்புவோம்? ஆல்ரெடி மணி 11 போகுது. வெயிட்ஷியா, கிளம்பலாம். என்ன அவசரம் உங்களுக்கு? அவ்வளோ அவசரமாக எங்கே போகணும்? சார் இல்லை சார், அது அவ்வளோ அவசரமாக எங்கே போகணும் சார்? அது வீட்டில் அம்மா, அது அவ்வளோ அவசரமாக எங்கடி போகணும்? சார் என்ன பேசுகிறீங்க, சொல்லுங்கள். ஸோ இப்போ டேங் அப்படியே ஷியாவை வாலில் டம்முன்னு லாக் பண்ணுறான். அவ்வளோ அவசரமாக எங்கே போகணும்? எங்கே போகணும்? அவங்க கூட ஊர் சுற்ற போகணும், அப்படி தானே? சார் சார் என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க சார். என்ன சார் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க சார்? என்னடி
என்ன கல்யாணம் பண்ண போறியா அவனை? கல்யாணம் பண்ண போறியா? கல்யாணம் பண்ண போகிற? சார் என்ன சார் பண்ணுறீங்க? தள்ளுங்க சார். கல்யாணம் பண்ணுவேன் என்கிட்டயே வந்து சொல்கிற கல்யாணம் பண்ணுவேன்னு. பண்ணுவியா? கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு அவளோட கணத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிக்கிறான். ஸோ அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி லிப்ஸுக்கிட்ட போய் சார் என்ன சார் பண்ணுறீங்க? சீ அப்படின்ட்டு அடிக்க வரான். டைம் அப்படியே கையை பிடிச்சி மடக்கி அப்படியே பேக் சைடாக திருப்புறான். இப்போ அவளோட முடியெல்லாம் தூக்கி முன்னாடி போட்டு நெக்கு கிட்ட அப்படியே ஃபேஸை வைக்கிறான். ஸோ அப்படியே அவள் செவரோட நல்லா ஒட்டி இருக்கா. சார் சார் விடுங்க சார். சார் என்ன சார் பண்ணுறீங்க சார்? ஏண்டி கல்யாணம் பண்ணுவேன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சார் 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 விடுங்க சார். சார் வலிக்குது சார். சார் 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 விடுங்க சார். சார் சார் விடுங்க சார். கல்யாணம் பண்ணுவேன் என்கிட்டே சொல்கிறேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேண்ணா அவனுக்கு? நீ வந்து யுவர் ஒன்லி மைன். சார் என்ன பேசுகிறீங்க சார்? சார் தள்ளுங்க சார். சார் சீ என்ன இப்படி பிஹேவ் பண்ணுற? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் உன்னை போய் நல்லவன் நினச்சேன்னு. சீ இங்கே பாரு மரியாதையாக தள்ளு. நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போகணுமா? என்னை விட்டுட்டு எங்கடி போகிறேன்? சரி என்ன பண்ணுறீங்க சார்? தள்ளுங்க சார். சார் பா எப்படி இருக்க? மேலேருந்து கீழே வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குடி எல்லாமே, உன் பாடி எல்லாம். சீ ஆனால் மண்டைக்குள்ள ஒன்று இருக்குது பார்த்தியா, அதான் ரொம்ப இம்பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு அது பிடிக்கலை. உன்னை மாற்றணும்டி. அது டேங்க் ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக மாற்றணும்ல. எப்படி இருக்க அப்படின்ட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே தேய்க்கிறான். ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிடிச்சி தள்ளுறான். அவனை அசைக்கவே முடியலை. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிட்ருக்கான். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளு. எனக்கு பயமாக இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். தள்ளு. இங்கே பாரு தள்ளு ப்ளீஸ் தள்ளு. என்ன வேணுமா? நீ தான் வேணும். நீ மட்டும் தாண்டி வேணும். உன்னை யார் என் மைண்டுக்குள்ளே வர சொன்னான்? யார்டையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண சொன்னான்? நான் வாட்டில் பொத்திக்கிட்டு என் மேலே மயிரை பார்த்துட்டு இருப்பேன்ல. என்கிட்ட வந்து நொட்ட சொன்னானுங்களா? சொல்கிறீ? நான் என்ன பண்ணேன்? நான் இப்போ பேசினேன். வீடு என்ன பயமாக இருக்குது. டச் பண்ணாது வீடு. நான் டச் பண்ணாமல் வேறு எவன் டச் பண்ணுவான்? எப்படி இருக்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரோட்டில் உன்னை பார்த்தேன். என்கிட்ட வந்து நீயா பேசின. சும்மா ஒன்றையா தாண்டி பார்த்துட்ருந்தேன். எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். அது கிடச்சிடணும். உன் ஃபைலை பார்த்தேன். நீ இதே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். என்ன செல்லம் என்னடி? எவன் பேசினாலும் இழிச்சு பேசுகிறான். எனக்கு அது பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. டேங்க் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அவனோடது என்னையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்டி. பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஷர்ட் அப்படியே கிழிக்கிறான். ஸோ இப்போ அவளோட ஷர்ட் அப்படியே பாதி பிஞ்சிருது. என்ன பண்ணுற பொறுக்கி? என்ன விடு என்ன விடு என்ன விடு அப்படின்ட்டு ஓட போகிறான். ஸோ டேங்க் அப்படியே சிரிச்சுட்டு, எங்கே ஓடினாலும் என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுடி பேபி. புரியவே மாட்டேங்குது. ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க. என்னது இது? மொபைலில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேபி டோன்ட் ரன். தள்ளு ப்ளீஸ் வராது அப்படின்ட்டு ஓடுறான் அப்படியே. ஸோ லிஃப்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. டேங்க் சிரிச்சுக்கிட்டே ஸ்டைலாக அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ இவன் அப்படியே பதட்டத்தில் ஓடி ஓடி போய்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே லிஃப்ட்டுக்கிட்ட போய் லாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ தான் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. அவளுக்கு இப்போ தான் மூச்சே வருது. டைம் பார்த்தா அவன் ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதும் அப்படியே பின்னாடி விழுந்துடுறா. அவளுக்கு அப்படியே கொமட்டுது. இப்போ டைம் அப்படியே கிட்ட வந்துட்டு, சுச்சோ பார்த்துட்டியா? இதுக்கு தாண்டி சொன்னேன் ஓடாதான்னு சொல்லி. பார்த்துட்டியா? சுச்சோ என்ன பண்ணி வச்சிருக்கு?
என்ன பண்ணி வச்சிருக்கேனா? என்ன பண்ணி வச்சிருக்கேனா? எப்படிரி ஆ உன்னைய கட்டிக்கிறேன்னு வந்து நிற்பான் சொல்லுன்னு ஏறும்ல? ஆ உன் கூட பேசினவனே கொன்று புதைச்சிட்டேன், மேலே சொருகிட்டேன். என்ன பார்க்குற? எனக்கு எப்படி இருந்திருக்கும் நல்லா இழிச்சு அவன் கூட பேசும்போது. அதான் அப்படியே சரட்டுன்னு தூக்கில் ஏற்றின மாதிரி ஏற்றிட்டேன். அவனுக்கே அதுனா இவன் எவ்வளோ தைரியம் இருந்தான் உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டிருப்பான். அதான் ரொம்ப கோபமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 10 நிமிஷம் கேப்பில் வெளியே போனேன்னா இவன் நல்லா படுத்துட்டு இருந்தான். இவனை முழுகை வச்சு கொள்ளணும்னு ஒரு ஆசை. அதான் அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே துண்டு துண்டுமா வெட்டி கீழே இருக்கிறத அறுத்து அப்படியே அழகாக தொங்க விட்டுட்டேன். எப்படி நல்லா பண்ணியிருக்கேனா? சைக்கோவனி விட்டு பாரு, இங்கேருந்து நான் தப்பிச்சு போனேன்னா கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விடுவேன். ஒன்று மாட்டி விடாமல் இருக்க மாட்டேன், மாட்டி விடுவேன். ஐயோ பேபி, அப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. உங்கள் அம்மா பாவம்ல. என்ன அம்மா பாவம்ல, அவங்க வேற வயசானவங்க, எதுவும் தாங்க மாட்டாங்க. அம்மா அம்மா அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, தட்டி தட்டி பண்ணுறா. இப்போ டைம் அப்படியே அவனோட மொபைல் கொடுத்துட்டு இதில் பண்ணிடுச்சலாம் அதையும் வாங்கி அவள் அப்படியே கால் பண்ணுறா. ஸோ இப்போ ரிங்காயும் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா 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 எங்கம்மா இருக்கீங்க? அம்மா வீட்டில் தானம்மா இருக்கீங்க? ஐயோ அம்மா வீட்டில் இல்லடி தங்கம், வெளியே வந்திருக்கேன், ஒரு இடத்துல பத்திரமா தூங்கிட்டு இருக்கேன். ஹலோ அம்மா அம்மா அம்மாக்கு என்னாச்சு? என்ன பண்ண அம்மாவை? அம்மாவுக்கு என்னாச்சு? என்ன பண்ணிட்டு பாருங்க, காலில் வேணா விழுங்குறேன், எனக்கு எல்லாமே அவங்க தான். விட்டுரு ப்ளீஸ் விட்டுரு. நான் என்ன பண்ணேன் உனக்கு? அதாண்டி எனக்கும் தெரியல என்ன பண்ணேன். என்ன அப்படியே பைத்தியம் ஆகிட்டடி உன் மேலே. ஐ ரியலி 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 நீடியோ. என்ன கேட்கல? ஐ ரியலி நீடியோன்னு எனக்கு நீ வேணும்டி. லைஃப்லாம் என் கூட மட்டும் இருக்கணும். நீ எவனையும் பார்க்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. டேங்கோட பர்ஃபெக்டான பொருளாக இருக்கணும், என் கூட தான் இருக்கணும், புரியுதா? என்ன பண்ண இப்போ? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று பண்ணு. என்ன என்ன? அப்போ டேங்க அப்படியே க்யூட்டாக சிரிக்கிறான் ஷியாவை பார்த்து. ஸோ இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியலை. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஷியா அப்படியே அழுதுகிட்டே ஒரு ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. செம்மையாக தேம்பி தேம்பி அழுகிறான். அது வீடே கிடையாது, ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ரூமோட செட்டிங்காக இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரி க்ரூவெல்லாம் வச்சுருக்கான் அந்த ரூமை. ஸோ அந்த ரூமுக்கு நடுவில் ஒரே ஒரு பெட்டு, அதில் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ டேங் தான் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹம்மிங் பண்ணிக்கிட்டே கிட்ட வரான். என்ன பேபி, மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டு நீ இப்படி அழுவாங்களா யாராச்சும்? அதான் கல்யாணம் பண்ணிட்டே இல்லை. அம்மா விட்டு ப்ளீஸ். அம்மா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, நிம்மதியாக தூங்குறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதடி, அவங்க நல்லா இருப்பாங்க. நீ என் கூட நடந்துக்கிறத பொறுத்து, புரியுதா? அப்படி தான் சேட்டை பண்ண அப்புறம் ஸ்வைன். இல்லை 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 பண்ண மாட்டேன். சரி சரி, இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போவியா? போக மாட்டேன். யார்ட்டாச்சும் பேசுவியா? பேச மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பியா? சத்தியமாக நினைக்க மாட்டேன். என்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பியா? பிடிக்கவே இல்லை ஒன்று பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வாங்கி கட்டிக்க கூடாது, புரியுதா? இனி நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிருந்தோம் அப்படிலாம் இன்றைக்கி இருக்கணும். ஏதாச்சும் இன்னும் பண்ண மாட்டேன் ஊன்னு அழுதான்னு வச்சுக்கோயேன்,
உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி சத்தியமா. அப்படியே போய் இல்லை 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 நீ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், வாயை கூட திறக்க மாட்டேன், தட்ஸ் மை கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ டேங் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் உருவறா. ஸோ அவளுக்கு பிடிக்கவே இல்லை. லிட்ரலி அவளை அப்யூஸ் தான் பண்ணுறான். ஸோ ரொம்ப அவனால் தாங்க முடியலை. ஸோ ஒரு கட்டத்தில் அவள் அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான், வேணாம் போது நிறுத்து அந்த மாதிரி. ஸோ டேங் முடியலை, அவனால் ஸ்டாப் பண்ணவே முடியலை, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இப்போ பார்க்குற அப்படியே ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்கான் அவனை பார்க்கவே. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஷியா அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறா. டேங் அதை பார்த்து சிரிச்சிட்டு, இதுவே தாங்க முடியல, இன்னும் நிறையா இருக்கேடி அப்படின்ட்டு பக்கத்தில் விழுகிறான். ஏன்டி உன்னை யார் என்னை மீட் பண்ண சொன்னான்? ஏன்டி என்னை சந்திச்ச? பார்த்தல, இதுக்கடுத்து நீ ஏன் விட்டாலும் என்னால் விட முடியாது. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணுறான். கீழே பார்த்தா அவ்வளோ பிளட்டு. அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக கண்டுபிடிச்சி தூங்குறான். ஓகேன்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு எண்டிங் தான். ஸோ இதுக்கடுத்து முடிஞ்சால் ஃப்யூச்சரில் இருக்க ஒரு ஸ்பெஷல் பார்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ, பாய்டா.